வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில உறவுகளை மொத்தமா மாத்தக்கூடிய 5 முக்கியமான திறன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மக்கள் திறன்கள்னு சொல்ற விஷயம் எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமா அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ரொம்ப நல்லா ஆரம்பிக்கிற ஒரு பேச்சு எப்படி திடீர்னு ஒரு சண்டையிலயும் மனக்கசப்புலயும் முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம ஒன்னு சொல்ல போவோம், ஆனா கேக்குறவங்க அது உப்ளவே வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஏன் இந்த கேப் வருது? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இடைவெளியை சரி பண்ண ஒரு வழி இருக்கு. அது நம்மள சண்டையில இருந்து ஒரு ஒத்துழைப்புக்கு கொண்டு போற 5 முக்கியமான கொள்கைகள்ல தான் அடங்கியிருக்கு. சரி, அந்த 5 திறன்கள் என்னென்னா, கவனமா கேக்குறது, மத்தவங்க இடத்திலிருந்து யோசிக்கிறது, மனசார பாராட்டுறது, குறை சொல்றத நிறுத்துறது, அப்புறம் நம்ம ஈகோவை தூக்கி போடுறது. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல் பிரச்சனை இதுதான். நம்ம பேசிட்டே இருப்போம், ஆனா யாருமே நம்ம சொல்றத காது கொடுத்து கேக்குற மாதிரியே தெரியாது. அந்த ஃபீலிங் இருக்கே, அப்பப்பா, அது நம்மள ரொம்பவே சோர்வாக்கிடும் இல்லையா? இதுக்கு தீர்வு என்னன்னா, சும்மா காதால கேக்குறதில்ல, உண்மையாவே அக்கறையோட கவனிச்சு அவங்க சொன்னது நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. அவங்க சொன்னதையே உங்க வார்த்தைகள்ல, ஓ அப்ப நீங்க இதுதான் சொல்ல வரீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டு பாருங்க. அவங்க உண்மையாவே மதிக்கப்படுறதா உணர்வாங்க. அடுத்த பெரிய சவால் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறது. நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல ஒன்னு செஞ்சிருப்போம், ஆனா அது தப்பா பார்க்கப்பட்டு நம்மள பத்தி ஒரு தவறான பிம்பம் உருவாகிடும். இதனால உறவுகள்ல பெரிய விரிசல் கூட வரலாம். இந்த இடத்துல தான் எம்பதி, அதாவது பச்சாதாமம், ஒரு சூப்பர் பவர் மாதிரி வேலை செய்யுது. அடுத்த தடவை ஒரு வாக்குவாதம் வரும்போது, சரி ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற இடத்துல இருந்து பார்த்தா இது எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு சின்ன பாஸ் அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் அவங்க பார்வையிலிருந்து பிரச்சனைய பாக்குற சக்தி. நாம ஒரு டீமா வேலை செய்யும்போது, இல்ல நம்ம ஐடியாவுக்கு மத்தவங்க சப்போர்ட் தேவைப்படும் போது ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணிருப்போம்ல. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மத்தவங்கள ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர்டர் போடுறதை விட உண்மையான பாராட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இங்க முக்கியமான விஷயம், அந்த பாராட்டு மனசுல வரணும். சும்மா பொதுவா நல்லா பண்ணீங்கன்னு சொல்றதை விட, இந்த வேலையில நீங்க இந்த விஷயத்த ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்கன்னு குறும்பா சொல்லும்போது அதோட இம்பாக்டே வேற லெவல்ல இருக்கும். அது மத்தவங்கள தானாவே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய வைக்கும். நம்ம பேசுறது அவங்கள தாக்குற மாதிரி அவங்க உணர்ந்தா போதும், உடனே அவங்கள சுத்தி ஒரு கோட்டைய கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் உள்ள போகாது. பேச்சுவார்த்தை அங்கேயே நின்னுடும். ஒரு அர்த்தமுள்ள உரையாடலுக்கு அங்க இடமே இருக்காது. விமர்சனம் பண்றதுக்கு நேரடி மாற்று புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே போதும், அவங்களோட தற்காப்பு உணர்ச்சி குறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு வழி கிடைக்கும். நம்ம லைஃப்ல திரும்ப திரும்ப வர்ற பல சண்டைகளுக்கு மூல காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அது நம்ம ஈகோ. அதுதான் நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ண வைக்குது, குத்தம் கண்டுபிடிக்க தூண்டுது, எப்பவுமே நாம தான் சரின்னு நினைக்க வைக்குது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் ஈகோ இருக்கிறவங்க எப்பவும் மத்தவங்களோட ஒப்பிட்டு குறை மட்டுமே கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு பக்கம் ஈகோவை விட்டவங்க, அவங்க வாயில சாரி, தேங்க்யூங்கிற வார்த்தைகள் ரொம்ப ஈஸியா வரும். இதுவே உறவுகளை எவ்வளவு அழகா மாத்தும் பாருங்க. சரி, இப்போ இந்த 5 திறன்களையும் தனித்தனியா பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போதுதான் ஒரு மேஜிக் நடக்கும். ஒரு பயங்கரமான சக்தி கிடைக்கும். அதனால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னு பாருங்க. நம்ம ரொம்ப அமைதியா இருக்கலாம், தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கலாம், பிரச்சனைகளை 2 பேருக்குமே நஷ்டமில்லாம தீர்க்க முடியும். இதனால நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை இழக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையிலயும் நல்ல வளர்ச்சி இருக்கும். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு உரையாடலுங்கிறது ஒரு போட்டி கிடையாது. நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணும்னு விளையாடுறதுக்கு. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஜெயிக்கணும். அதான் வின் வின் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் உண்மையான வெற்றி. இங்க ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. பகிர்வது என்பது அக்கறை காட்டுவதல்ல, அது ஒரு அற்புதமான ஆய்வு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது வெறும் தகவலை மட்டும் பரிமாறிக்கல, நாம அவங்களோட உலகத்துக்குள்ள போறோம், அவங்க கண்ணோட்டத்துல இருந்து விஷயங்களை பாக்குறோம், ஒரு ஆய்வு பண்ற மாதிரி. இதுதான் உண்மையான புரிதலுக்கு முதல் படி. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம பேசுறதோட நோக்கம் நம்ம கருத்தை சொல்றது மட்டும் இல்லாம மத்தவங்கள உண்மையாவே புரிஞ்சுக்கிறதா இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம உறவுகள் எல்லாம் எவ்வளவு அற்புதமா மாறும்.